கர்த்தரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி, இந்த நாளிலும் இந்த மாத வாக்குத்தத்த வசனத்தின் அடிப்படையில் தேவனுடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளின் மூலமாய் உங்கள் வாழ்விலே தேவையான சகல நிறைவையும் கொடுத்து தொடர்ந்து கடந்து செல்ல வேண்டிய வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. சங்கீதத்தின் புஸ்தகம் 133 அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டபடி, அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் அவர் கட்டளையிடுகிறார் என்ற வார்த்தையை கொண்டு உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொண்டேன். ஆசீர்வாதம் என்பது நமக்கு தேவையான ஒன்று. நம் ஆசீர்வாதமாய் நிறைப்பது எவைகள் என்று நாம் பார்க்கும்போது நிறைய என்ன இருக்கணும்? துட்டு, பக்ஸ், பசங்களாம் சொல்லுவாங்க. பல வார்த்தைகள் அதற்கு உண்டு. பணம் இல்லாருக்கு இவ்வுலகமே இல்லை என்பார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனால் அருள் இல்லை என்றால் அவ்வுலகம் இல்லை. பணம் இல்லாமல் இந்த உலகத்துல வாழ்வது என்பது கடினமான ஒன்று. ஆனால் பணம்தான் ஆசீர்வாதம் என்று சொன்னால் கோடீஸ்வரலாம் என்ன வாழ்க்கையை வாழ்ந்திருக்கணும்? குறைவில்லாத வாழ்க்கை என்ன செய்திருக்க வேண்டும்? வாழ்ந்திருக்க வேண்டும். வெளியே காணப்படுகிற காரியங்களை வைத்து சொல்ல முடியாது. நெருங்கி போனால் தெரியும் எவ்வளவு பிரச்சனை அவங்களுக்கு இருக்கு என்று சொல்லும். ஒரு நல்ல வேலை இருந்தா அது ரொம்ப ஆசீர்வாதமான காரியம். மாதம் நல்ல சம்பளம் கிடைக்கும். இன்னும் ஒரு படி மேலே சொல்லுவாங்க, என்னதான் வேலை இருந்தாலும் காத்துட்டு வாங்கினாலும் கவர்மெண்ட்ல வாங்கணுமா. இந்த மாதிரி பழமொழி கேட்டிருக்கீங்களா? காத்துட்டு வாங்கினாலும். நீங்களாம் அந்த காலானாலாம் பார்த்து, எத்தனை பேர் காலானா பார்த்துருக்கீங்க? பரவாயில்ல, கொஞ்சம் பேர் இருக்கீங்க. காத்துட்டு வாங்கினாலும் யார் கையில் வாங்கணுமா? ஏன்னா சாக மட்டும் பென்ஷன் கிடைக்கும். அதனால தான். மற்ற வேலையில அந்த மாதிரி என்ன செய்யாது, கிடைக்காது. இல்லை, ஒரு நல்ல அரசு வேலை, நல்ல வாழ்க்கை, நல்ல சொத்து சுதந்திரங்கள், நல்ல உறவுகள், நல்ல நிலைமையில காணப்படுகிற உயர்நிலைமைகள் இருந்தால் நான் ரொம்ப என்ன செய்வேன்? செழிப்போடு மகிழ்ச்சியோடு வாழ்வேன் என்று நினைப்பது உண்டு. ஆனால் உலகமே சொல்லுது, நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஒன்றுமே இல்லை. உலகத்தானுக்கு தெரியுது, நமக்கு ரொம்ப தெரியும். எது இருந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை ஆண்டவர் கொடாத பட்சத்தில் எது இருந்தும் பயன் இல்லை. ஆனால் தேவன் உன்னோடு கூட இருப்பார் என்றால், தேவன் உன்னை வழிநடத்தி செல்வார் என்றால், நிச்சயமாய் சொல்லுகிறேன், அவர் கொடுக்கிற நிறைவு எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். தேவ மனுஷன் உலகத்தில் வாழ்ந்தான். ஆண்டவருக்காய் ஒரு வைராக்கியமான செய்கையை செய்ய விரும்பினான். எலியா நமக்கு தெரியும். நான் பார்த்தான், ஜனங்களெல்லாம் தேவனை தேடி வரணும்னா ஊர்ல என்னத்தை கொடுத்துடணும்னா ஆண்டவர் என்ன கொடுக்கணும்? பஞ்சத்தை கொடுத்துட்டா கண்டிப்பா எங்க ஆள்கள்லாம் என்ன செய்வான்? ஆனால் அவ்வளவு ஈஸியா வரல. அவன் பிடிச்ச பிடியிலே காலங்களை என்ன செய்தான்? போட்டினான். என்ன டெக்ஸ்ட் அது இல்லை, அதனால அதுக்குள்ள போக விரும்பல. பஞ்சம் வந்தது, அதிகமாய் திரும்புவதற்கு கூட சூழ்நிலையும் இல்லை. ஒரு பஞ்சத்துல பெத்த பிள்ளையவே சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை. கொடிய பஞ்சங்களை எல்லாம் அனுமதித்திருந்தாலும் அவர்கள் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள என்ன செய்யல, வரவே இல்லை. ஆனா ஜனங்கள் தேவனுக்கென்று வாழ வேண்டும், தேவனுக்குள் வந்துவிட வேண்டும், அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி பஞ்சத்தை வருவித்த எலியாவுக்கு சாப்பாடு போட்டாராங்க. அது கூட ஒரு சிலர் வாயுதம் திறக்கு. தூக்கத்துல கூட நம்ம விரும்பி ஏதாவது சாப்பிட்ற பொருளை வாயில வச்சா போதும்,
ஆனா உங்களுக்கு தெரியாது. பாஸ்டர் உங்களுக்கு அனுபவமானா ஆமாதான். என் தாயை சிறு வயதில் இழந்து போனபடியால் என் தகப்பன் எங்க போனாலும் சரி ஏதாயிலும் வாங்கிட்டு வருவார். அவருக்கு பொறுமையே இருக்காது. ராத்திரியே அவர் வாங்கிட்டு வந்ததை எங்க வச்சிருவாரு. நானும் தின்னு முடிச்சிருவேன், எனக்கும் தெரியாது. காலையில நான் உனக்கு இந்த பொருள் கொடுத்த சாப்பிட்டேன் தெரியுமா நினைச்சுக்க, முழிச்சிருக்கும் போது கொடுத்தா என்ன செய்யலாம். நானும் அதே கேட்டகரி ஆகிட்டேன். நானும் எதை வாங்கிட்டு வந்தாலும் பிள்ளைய தூங்கினாலும் வாயில வச்சு குத்தணும். அப்பதான் எனக்கு மனசே அடங்கும். பாருங்கள், ஒரு தகப்பன் தாய் இல்லை என்பதை அறிந்த போது அந்த பிள்ளைக்கு கொடுக்கிறத விழிக்கட்டும் என்று காத்திருக்கிறது இல்லை. விழிக்கு முன்னாடியே கொடுத்தா அது என்ன செய்யட்டும். நம்முடைய பரம அப்பா அதை காட்டிலும் மேலானவர் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். நிச்சயமாய் உன்னுடைய தேவைகளை அவர் சந்திப்பார். உன் கஷ்டங்களை அவர் போக்குவார். ஆறுதல் இல்லாத நிலைமைகளிலே ஆறுதலை அவர் தருவார். தேறுதல் அடைய முடியாமல் காணப்படுகிற காரியங்களிலே நீங்கள் தேறி வருவதற்கு தேவையான எல்லா நன்மைகளையும் அவர் நிச்சயமாய் உங்களுக்கு தப்பாமல் அதனதன் காலத்திலே நேர்த்தியாக பங்கு பங்காக வகை வகையாய் கொடுத்து நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் பொய் சொன்ன தேவனும் அல்ல, பொய் சொல்லுகிற தேவனும் அல்ல. தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்ல மாட்டார். சொல்லிவிட்டால் செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார். ஆகவே இந்த மாதத்திலே அவர் கொடுத்த அருமையான வாக்குத்தத்த வசனம் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளை இடுகிறார். இதெல்லாம் தனித்தனியா பிரிச்சு பார்த்தேன். இப்போ நான் முழுமையாய் அது பேச முடியாது. அந்த ஆசீர்வாதம் என்பதை ஏன் முதலாக சொன்னார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாவம் இல்லாத காலத்திலே ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்திலே படைத்த போது அவர் பூமியில உருவாக்கின எல்லாவற்றையும் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். ஆனால் எப்பொழுது மனிதன் பாவம் செய்தானோ, தேவன் வேண்டாம் என்று விலக்கினதை செய்தானோ, அதற்கு பின்பு நிபந்தனையின் அடிப்படையில் தான் ஆசீர்வாதம். அது யாரா இருந்தாலும் சரி, சாதாரண மனுஷனா இருந்தாலும் சரி, தேவனை தேடுகிற ஒரு மனுஷனா இருந்தாலும் நிபந்தனையின் அடிப்படையில் தான் ஆசீர்வாதம். ஒருவேளை கேட்கலாம், அவன் தேவனை தேடுகிற மனுஷன் தானே. தேவனை தேடுகிற மனுஷனா இருந்தாலும் குறைவுகள் இல்லை என்று சொல்ல முடியாது இல்லையா? ஆனாப்பட்ட பவுல் சொல்றான், தேவனுக்காய் தன்னை தியாகம் செய்தவன் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணி ஒதுக்கிவிட்டு ஆண்டவருக்காய் வாழ்ந்தால் அவன் சொல்லுகிறான், நிர்பந்தமான மனுஷன் நான். ஒரு அழகான வார்த்தை சொல்லுகிறான், நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதையே, விரும்புகிறதை செய்யாமல், விரும்புறதானே எல்லாரும் செய்வோம்னு சொல்லலாம். நம்ம விரும்புகிறது என்னது? பேச மாட்டீங்க. நமக்கு எது சாதகமா போகுமோ, நமக்கு எது ஆதாயமா இருக்குமோ, நம்ம எது ரொம்ப சந்தோஷப்படுத்துமோ அதான் நமக்கு விரும்புறது. ஆனா வெறுக்கிறது அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய காரியங்களின்படி நடக்கிறதுல கொஞ்சம் கஷ்டம். பவுலுக்கு அப்படி கிடையாது. ஆனா வெறுக்கிற காரியத்தை தான் செய்யும்படியா நிர்பந்திக்கப்படுகிறேன். ஏனென்றால் என் மாம்சத்துக்குள்ளே பாவம் இருக்கிறது. தேவ காரியத்தை விரும்பி செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும், பொதுவாக மனிதன் தான் விரும்புகிறதையே செய்ய விரும்புகிறவன் அவன் தான் மனிதன் என்றாலும், தேவ காரியங்களை விரும்புவதிலே பல கஷ்ட காரியங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அதனால தான் தெளிவா சொன்னான், எனக்குள் இருக்கிற பாவம் என்னை தேவன் விரும்புகிறதை செய்ய விடாமல் வெறுக்கிறதை செய்யும்படியா பிரயாசப்படுகிறது. ஆனால் பாவம் மேற்கொள்ளவில்லை. பவுலடியான் பாவத்தை என்ன செய்தான்? மேற்கொண்டான். ஆகவே அவன் வெற்றி பெற்றவனாக மாறுகிறான். ஆகவே இந்த உலகத்துல எந்த மனிதனா இருந்தாலும், எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும், குறைவுகள் அந்த தேவனுக்கு ஏற்ற அல்லது தேவனுக்கு ஏற்காத காரியங்கள் செய்வதிலே
மனுஷனுடைய பங்குகள் இருக்கத்தான் செய்யுது. ரெண்டையுமே செய்வான். தேவன் கேட்காததையும் செய்வான், ஏற்கக்கூடியதையும் செய்வான். ஆகவே இந்த நிலைமை வந்த பின்பு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பதை நிபந்தனையின் அடிப்படையில், நீ இப்படி நடந்து கொண்டால், நீ இப்படி செய்து கொண்டால். ஒருவேளை நீங்க சொல்லலாம், இப்படி நடந்து கொண்டால் என்று ஆண்டவர் சொல்றார். ஆனா உலகத்தின் சூழ்நிலையில பார்க்கும்போது அவர் விரும்புகிறபடி என்னால நடக்க முடியலையே. இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. நான் நல்லவனா இருக்கணும், கோவப்படாம இருக்கணும், அன்புள்ளவனா இருக்கணும், எல்லாருக்கும் உதவி செய்யணும், இப்படி நல்ல மன எண்ணங்கள் எனக்குள் இருந்தாலும் நான் நல்லதையே செய்யறேன்னு வச்சுக்கங்க, மனுஷன் நல்லதை வாங்கிட்டு எதை கொடுக்குறான்? நல்லது கொடுக்க மாட்டான். அப்புறம் நமக்குள்ள என்ன வந்துடும்? நானும் பார்க்கத்தான் செய்யறேன், நல்லதை செய்யணும்னு விரும்பி நான் செய்தேன், ஆனா அவன் எனக்கு என்ன செய்யறான்? தீமையே செய்யறதுனால இன்னும் நான் என்ன செய்யணும்? மனிதன் மாறி விடுவான். ஆகவே இப்படி நல்லதே செய்ய விரும்பினாலும் அநேக வேளைகளில நல்லது செய்த நமக்கு தீமை பலனாக வருகிறதுனால நமக்குள்ள ஆத்திரப்பட்டு என்ன செய்வோம்? தீமைய டக்கு செய்யும். அப்பதான் அவனுக்கு என்ன செய்யும்? புரியும் என்று சொல்லி செய்து விடுவோம். ஒருவேளை அப்பொழுது அவனுக்கு புரிய வைக்கிற விதமா செய்தாலும் அவன் விட்டு விடுவானா? எதுல ஆரம்பமா இருக்கோ அதுல தானே என்ன செய்ய முடியும்? நான் இந்த இடத்துல நிக்கிறேன்னா இதற்கு அடியில போடப்பட்ட தரை. ஆகவே மனிதன் எதிலே நின்று பழகினானோ அதை விட்டு அவனை பிரிக்கவே முடியாது. ஆனால் ஒன்னே ஒன்று, ஆண்டவரால் மட்டுமே முடியும். ஆகவே தேவ மனிதனானாலும் குறை வர முடியும், உலக மனிதனானாலும் குறை வர முடியும். ஆகவே தேவனுடைய ஆசீர்வாதத்திலே தடைகள் வருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வாய்ப்புகளை நாம் எவ்விதமாக கண்டறிந்து மாற்றி வாழ்ந்தால், இந்த சங்கீதத்தில் வாசித்தது போல எண்டேக்கு forever and ever and ever and ever, நித்தியமாக நன்மையை ஆசீர்வாதத்தை அனுபவிக்கக்கூடிய வழிகளை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி தர முடியும் என்பதை ஆபிரகாமின் வாழ்க்கை வரலாறிலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு நான் கோடிட்டு காட்டும்படியாக விரும்புகிறேன். எல்லாரும் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். பதினெட்டாம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை யாரா வாசிக்கலாமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம். எஸ். பாத்தீங்களா? கர்த்தர் ஆபிரகாமை 12ஆம் அதிகாரத்திலே ஆசீர்வதிக்கிறார். அதையும் நம்ம வாசித்து விடலாம். அவர் சொல்லுகிறார் 2ஆம் வசனத்திலே, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை நான் ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாகவே இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று அவனுக்கு சொன்னாலும், பஞ்சம் வந்தபோது அவன் தேசத்தை விட்டு போனானா? மாறிட்டானா? மாறினானா? மாறலையா? மாறிட்டான். தேவனை அறியாதவன், தேவன் எப்படிப்பட்டவர் என்பதே தெரியாது. அவனை குறித்த சரித்திரங்கள் விதமாய் சொல்லுகிறது, விக்கிரகங்களை படைத்து விற்று அதன் மூலமாய் வாழ்க்கையை நடத்தினவன் என்று சொல்லி. ஆனால் இப்பொழுது தேவன் அவனை சந்திக்கிறார், அவனோடு பேசுகிறார், அவனுடைய எதிர்காலத்தை சொல்லுகிறார், அவனுடைய எதிர்காலம் எப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்றாரு. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னால், பஞ்சம் வந்தா என்ன செஞ்சிருக்கணும்? ஆண்டவர்கிட்ட தான் கேட்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் நீ ஆண்டவர் மேல் சாய்ந்து கொள்வாய் என்றால்
நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்பான். இப்போ ஆபிரகாமோட ஒரு பெரும் கூட்டமே இருக்கு. அவனும் அவன் மனைவியும் மட்டும் புறப்பட்டு போயிருந்தால் கர்த்தர் என்ன சொன்னாரோ சொன்னபடியே செய்திருப்பான். ஆனா அவனோட இருந்த மெஜாரிட்டி யாரு? மற்ற மக்கள், அவன் உறவுக்குரியவர்கள். என் வயிறை ஒருவேளை காய போட்டுடலாம், ஆனா என்ன நம்பி வந்தவன் வயிறை என்ன செய்ய முடியாது. அவன் என்ன சொல்லுவான்? நீ வேணா எங்கேயாவது இருந்துக்க, நான் எங்கேயாவது போவேன். இல்ல அவன் சொல்வான், ஏன் எங்களை கூட்டிட்டு வந்த? கேட்பானா? கேட்க மாட்டானா? அவர்களாய் தானாய் வரவில்லை, ஆபிரகாம் அழைத்து வந்தான். ஆகவே தேவன் சொல்லாத ஒரு காரியத்தை மனிதன் செய்யும் பொழுது ஆசீர்வாதமாகவே இருப்பாய் என்று சொன்னாலும் போகிற பாதையில என்ன வர முடியும்? குறைவுகள் வர முடியும். அப்படி குறைவுகள் வந்தால் ஆபிரகாம் யாரை பார்த்திருக்கணும்? அவரை நோக்கி பார்த்திருந்தால் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவனுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது என்று சொல்லி இருக்கிற ஆண்டவர் நிச்சயமே ஆபிரகாமுக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருப்பார். பஞ்ச காலத்திலே நடத்துவேன் என்று சொன்னவர் நிச்சயமாய் நடத்தி அவனுக்கு தேவையானது செய்திருப்பார். ஆனால் ஒரு பெருங்கூட்டமாய் வரும் பொழுது பிறருடைய சொல்லை அதிகமாய் கேட்கும்படியான ஒரு சூழ்நிலை உண்டாய் இருப்பதை அறிவோம். அதனாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் நேரா திசை மாறி போகிறதை நீங்கள் காண முடியும். இப்படி போனதுனால தேவனுடைய தொடர்பை விட்டு முற்றிலுமாய் அறுபட்ட ஒரு நிலைமையை அந்த 12ஆம் அதிகாரத்திலே நீங்கள் காண முடியும். தேவன் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாலும், ஆசீர்வதித்து உன்னை நடத்துவேன் என்று சொன்னாலும், அவர் நடத்தி செல்லும் போது ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக நான் என் பாதையை மாற்றும் பொழுது முதலாவது துண்டிக்கப்படுவது யார்? தேவனுடைய தொடர்பு தான். இது எதை நமக்கு காட்டுகிறது என்றால், தேவன் இந்த மாதம் உனக்கு ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவேன் என்று சொல்லும் போது நீங்கள் கடந்து போகிற வாழ்க்கை பாதையிலே ஏதோ ஒரு சில கஷ்டம் உனக்கு வரும் பொழுது அந்த கஷ்டத்தின் நிமித்தம் தேவனை விட்டுட்டு உலகம் சொல்லுகிறபடி நீ உன் பாதையை மாற்றினால் யார் நம்மோட பேச மாட்டாரு? தேவனுடைய தொடர்பு நம்மை விட்டு அற்று போகும். தேவனுடைய தொடர்பு இல்லாம ஒண்ணுமே, யாருடைய தொடர்பும் உலகத்தில் அற்று போகலாம். அப்படி அத்து போகணும் நான் சொல்லலை. அப்படி அற்று போனாலும் அருந்து போகாத நூலை உடையவர் யார்? மட்டும்தான். இதை அறிந்த தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய தொடர்பு உங்க வாழ்க்கையில ஒரு நாளும் அற்று போகாதபடி நடந்து கொள்ளுங்கள். அப்படி நடந்து கொள்ளும்படியாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்ன தேவன் அவருடைய வார்த்தையின்படி கூப்பிட்டால் கேட்பேன், பதில் சொல்லுவேன், பராமரிப்பேன், ஆதரிப்பேன் என்று சொன்னவர் ஒரு நாள் தள்ளாட ஒட்டாத தேவன் நிச்சயமா உன்னை தள்ளாட ஒட்டார். அவர் உன்னை என்ன வார்த்தையை சொல்லி உன்னை ஆசீர்வதித்தாரோ அந்த ஆசீர்வாதத்தின் வழியாக நிச்சயமா நடத்துவார். உதாரணமா சொல்லுகிறேன், நல்ல தகப்பன் தாய் தன் பிள்ளைகளுக்கு சில நல்ல காரியங்களை செய்வேன்னு சொல்றாங்க. ஆனா அந்த கொடுக்க விரும்புகிற தகப்பன் தாய் இடத்துல பல கஷ்டங்கள் வந்தாலும் தன் பிள்ளைக்கு சொன்னதை கொடுக்காம இருக்காங்களா? கொடுத்துறோம்ல. நான் என்ன காட்டிலும் என் பிள்ளைகளுக்கு நான் வாங்கி கொடுத்த காரியம் மிக உயர்ந்த காரியம். முன்னாடிலாம் நான் அது பெருமைக்கு சொல்லலை, பிளாட்ஃபார்ம் செருப்பு தான் வாங்கி போட்டிருக்கேன். என் பிள்ளை வெளியே போகிறேன்னு சொன்னபோது அவனுக்கு வாங்கி கொடுத்த ஷூவே 2400 ரூபா. அப்போ உள்ள அப்போ அது ரொம்ப காஸ்ட்லி. நான் போட்டது 15 ரூபா செப்பல். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை கனம் பண்ணும்போது, அவன் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று விரும்பும்போது, தான் வைத்திருக்கிற காரியத்தை காட்டிலும் உயர்ந்த காரியத்தை கொடுத்து அந்த பிள்ளையை மகிழ்விக்கிறவன் ஆண்டவர் செய்ய மாட்டாரா? நிச்சயமா செய்வார். உங்களுக்கு எந்தெந்த வேளையில என்ன தேவை என்பதை அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். அவர் சொன்னார், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகளை யாரும் போஷிக்கிறது இல்லை,
பராமரிக்கிறதும் இல்லை. ஆனாலும் உன் தகப்பன் ஆகிய ஆண்டவன் நான் அவைகளை இவ்விதமாய் பிழை கூட்டுகிறேன். பறவைகளோ உலகத்துல காணப்படுகிற எதுவோ பஞ்சமோ எந்த காலத்தை குறித்து கவலைப்படுறதே. நம்ம எவ்வளவு காசு வச்சிருந்தாலும் வருதா வரலையா? கவலை என்ற ஒரு வலை நம்ம பிடித்துக் கொள்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகளை பிழை கூட்டுகிற நான், காட்டு புட்களை வளர செய்கிற நான், ஆகாயத்து பறவைகளை வளர செய்கிற நான், அவைகளையே நான் போஷிப்பேன் என்றால், அவைகளை காட்டிலும் மேலாய் என் சாயலிலே படைக்கப்பட்டு என் சுவாசத்தை பெற்ற உங்களை நான் போஷிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகவே என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்றைக்கு மனிதன் தவறி போனானோ பின்பு தேவனுடைய ஆசீர்வாதத்தை தொடர்ந்து பெற வேண்டும் என்றால் அவர் நடத்துகிற பாதையிலே நாம் செல்லும் பொழுது, தாவீது சொல்லுகிறான், கர்த்தரின் மெய்ப்பராய் 23ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், எனக்கு ஒரு குறையுமே இல்லை. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கூட்டி சொல்கிறார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை நிச்சயமாய் தொடரும் என்று சொன்னான். வேதத்தின்படி நடக்கிறவர்களை குறித்து சங்கீதம் 1 வாசிக்கிறோம், அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் தன் காலத்தில், ஆண்டவர் உன்னை எந்த காலத்துல சந்தித்தாரோ, ஒருவேளை சின்ன பிள்ளையா இருக்கும்போது சந்தித்தார்னா நீ வளர்ல உதவி செய்வார், நீ படிக்கிறதுல உதவி செய்வார், படித்து தேர்வதிலே உதவி செய்வார். நீ வாலிபனாய் மாறும் பொழுது உன் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அதற்குரிய காரியங்களை அவர் நிச்சயமாய் செய்வார். குடும்பம் ஆகும்போது குடும்பத்துக்கு தேவையான படிகளை நிச்சயமாய் என்ன செய்வார்? அவர் நிச்சயமாய் அளப்பார். வயோதிப காலத்திலும் அவர் சொல்லுகிறார், நரை வயது மட்டும் உன்னை ஏந்துவேன், தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்னவர் நிச்சயமாய் நரை வயது மட்டும், இந்த ஜீவன் நம் சரீரத்தை விட்டு போக மட்டும் பாதுகாத்து கொள்ளக்கூடிய தேவனாய் இருக்கிறபடியினாலே அவர் சொல்லுகிற வழியிலே நடக்க பிரயாசப்படுங்கள். அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருங்கள். நாம் வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே என்கிற ஒரு சத்தம் நிச்சயமாய் நம்முடைய காதுகளிலே தோன்றும். இன்னொரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். நமக்கு தெரியுமா, மார்க் 11ஆம் அதிகாரத்தில் அத்திமரத்தின் சம்பவத்தை குறித்து நாம் வாசித்திருக்கிறோம். ஆண்டவர் கனியை தேடி வரும் பொழுது அதுல கனியே இல்லை என்று போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், இனி ஒருவனும் ஒரு காலமும் உன்னிடத்துல என்ன செய்ய மாட்டான், கனியை பெறவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். நடந்தது என்ன நமக்கு தெரியும், அந்த மரம் பட்டு போனதுன்னு. நான் அதை குறித்து யோசித்து பார்த்தேன். வார்த்தையில சொன்னார், இனி நீ ஒருத்தருக்கும் கனி கொடுத்து பிரயோஜனமா, ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். ஆனா அந்த வார்த்தை எப்படி செயலாற்றிட்டு என்று பார்த்தா, மரம் வளர்வதற்கு மண்ணு தேவை. ரைட்டா? ஆமாவா இல்லையா? சட்டியில வச்சிருக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி தான் கிடைக்கும். ஆனா அது பெரிய மரமாய் வளரணும்னா அது போதாது. ஆனா அந்த அத்தி மரத்தை பாருங்க, நல்ல இடத்திலே பறவையின் எச்சத்தின் மூலமாய் விழுந்தது. அதை யாரும் அந்த மரத்தை வைக்கல, யாரும் அந்த மரத்தை பராமரிக்கல. ஆனா நல்ல வேர் இருந்தது. வேர்கள் தான் என்ன செய்யும்? சயின்ஸ் பாடம் எடுக்கல, அதுதான் தண்ணீரை பெட்டி எதுக்கு கொடுக்கும்? ஆமா, மரத்தையே வெட்டிட்டு கூட பாருங்க, அந்த வேர்கள் அதிலிருந்து பூமியிலிருந்து தண்ணீரை எடுத்து என்ன செய்ய தான் கொடுக்குது? மரத்தை கொடுக்குது. நான் அதை பார்த்துருக்கிறேன். அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளை அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இனி நீ என்ன செய்ய மாட்ட? ஆமா, நல்ல செழிப்பான நிலைமையில காணப்பட்ட இடத்துல தான் இருந்துச்சு. ஏன்னா செழிப்பான இடத்துல இருந்ததற்கு என்ன ஆதாரம் என்றால், நல்ல இலை இருந்துச்சு, பச்சை பசேர் இருந்துச்சு, செழிப்பா இருக்குதா இல்லையா? அப்ப அது இருந்த இடம் செழிப்பு தான். ஆனா மரத்தை படைத்தவர் நீ எவனையும் ஏமாத்தாதுன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம், செழிப்பான இடத்துல இருந்தாலும் நீர் ஆதாரங்கள் இருந்தாலும் அந்த தேசத்தின் இயற்கை சூழ்நிலைகளை பார்த்தீங்கன்னா குளிர் தாங்க முடியாது. நல்ல குளிர்ச்சியான
இடமாய் காணப்படுகிற இடம் அது. ஆகவே அவளை எளிதா பட்டு போகவே முடியாது. ஆனா ஒரு வார்த்தை மட்டும் தான் சொன்னாரு, இனி ஒருத்தரும் அவன்கிட்ட கனி சாப்பிட மாட்டான்டா. நல்ல இடம், வளமான இடம், நீர் செழிப்புள்ள இடம், நல்ல வேர்கள், ஆழமான வேர் எல்லாமே அப்படியே இருக்கிறது. ஆனால் சொல்லி 3வது பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா, வேரிலிருந்து மேல வரைக்கும் அப்படியே பட்டு போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அப்படி செய்யலை. நாம் கனி கூடாத மரமா இருந்தாலும் கொத்தி கொத்தி உரம் போடுறாரு. என்ன ஆண்டவருடைய அன்பு உங்கள் மேல இருக்கு. நம்மலாம் கனியா கொடுக்குறோம், கடவுளுக்கு தான் வெளிச்சம் சொல்லுவான்ல. நாம் குறைவுள்ள நிலைமையில செயல்பட்டாலும் கூட அந்த மரம் தேவனால் படைத்தது. ஆனா யாரையும் ஏமாற்றக்கூடாதுங்கிறதுக்காக கர்த்தர் அந்த வார்த்தையை சொன்னார். செழிப்புள்ள இடத்துல என்ன செய்யல, வளரல. ஆனா இன்னைக்கு நான் இந்த உலகத்துல என்னையும் ஆண்டவர் ஒரு விருட்சமா வச்சிருக்கிறார். செழிப்புள்ள தோட்டமாகி அவருடைய திருச்சபையில வைத்திருக்கிறார். மண் வளம் இருக்கிற விதமாக நம்ம ஒரு வளமான மண்ணாக என்ன செய்திருக்கிறார், மாற்றி. நம்ம மண்ணு தானே சொல்லியிருக்க வேதம், வளமான மண்ணா வச்சிருக்கு. நமக்கு வேறு யாரு? ஆண்டவர் தான். வேறு வேர் விடும்படி அன்பினாலே, அவருடைய வார்த்தைகளினாலே நாம் வேர் விடும்படியாய் வசனமாகிய ஜீவ தண்ணீர் உள்ள இடத்துல வச்சிருக்கிறார். அந்த நதி பாய்கிற இடமெல்லாம் ஒரு செழிப்பு உண்டாகும் என்றால், இந்த நதி பாய்கிற இடத்துல செழிப்பா இருக்கணும் ஐயா. பசுமை இருக்க வேண்டும், நிறைவு இருக்க வேண்டும், உன்னுடைய நிலைமைகள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும். ஒருவேளை காஞ்சி பட்டு போயிருந்தா கூட ஆண்டவர் அந்த காஞ்சி பட்டு போன நிலைமையெல்லாம் மாற்றி உன்னை புதிதாய் துளிர்விடும்படியாய் செய்கிற தேவன் நேற்றும் இன்றும் என்றென்று மாறாத தேவனாயிருக்கிறார். என்றைக்கும் உனக்கு ஆசீர்வாதத்தையும் அவர் ஜீவனையும் அவர் கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் அந்த என்றென்றைக்கும் அந்த ஆசீர்வாதம் ஜீவனும் என்ற வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில பலிக்க வேண்டும் என்றால், நடந்து போகிற நம்முடைய வாழ்க்கை பாதையில வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் வழி இதுவே என்கிற சத்தத்தை கேட்டு அதன்படி நடந்தால் நீ உள்ளேயும் ஆசீர்வாதமாய் இருப்பாய், வெளியேயும் ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ செய்கிற எல்லா காரியமும் ஆசீர்வதிக்கப்படும். உன் நித்திரை கூட, எத்தனை பேர் மகிழ்ச்சியா நித்திரை பண்ணி எந்திரிக்கிறீங்க? பரவாயில்ல. அதுக்கு ஒரு நாள் சொன்னவங்களை தான் நான் ஏற்றுக்க முடியும். முதல்ல 10 பேர் கையை வைத்திருந்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லலாம். 2வது வைத்துட்டீங்கனாலே தாழ்ந்துட்ட கேளுங்க, நான் நிம்மதியா படுத்து தூங்குவேன். நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். தூங்குன என் பக்கமே இருக்கிறீரு, சரி நீர் இருக்கிற நிம்மதியா தூங்குன. விடிச்சு பார்த்தா போயிருப்பேன்னு நினைச்சேன். நம்மளாம் நினைச்ச தூங்க வச்சுட்டு போயிடுவான். இன்னும் என் அண்டையிலே இருக்கிறேன். அவன் பிறக்கும் போது அவருடைய சார்பிலே விழுந்தவன். வாழ்க்கையில பற்பல கஷ்டத்தின் பாதை வழியாக போனாலும் தேவரீர் என்னோடு இருக்கிறேன் என்ற வார்த்தையின்படி அவன் தேவனை தக்க வைத்துக் கொண்டபடியினாலே, அவருடைய கோலும் தடி அவனை தேற்றினபடினாலே நன்மையும் கிருபையும் தொடர்ந்தது போல என் அருமையான கட்டளைக்குள்ளேயே ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். வழி நடத்தும் போது பாதையில சில கஷ்டங்கள் வரும் பொழுது எங்கதான் போகணும்? யாரைத்தான் பார்த்தாகணும்? ஆமா, பெட்ரோல் போட்டு ஓட்டுற வண்டியை டீசல் போட்டோன்னா கதை கந்துது. பெட்ரோல் போடுற வண்டிய அப்போ நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறது அவரை அல்லாமல் நமக்கு ரட்சிப்பு. அவரே நமக்கு ஜீவனும் சுகமும் பலமும் திக்காய்ச்சும் எல்லாமும் உடையவராக இருக்கிறபடியால் எக்காலத்தில் நம்பி போவோம், ஒரு குறைவும் வராது, தொடர்பட்டு போக நிலைமை வராது. ஆபிரகாம்க்கு அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். எப்படின்னா, சொந்த ஊர்ல இருக்கும்போது எது இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. எங்க இருக்கும்? சொந்தத்துக்குள்ளேயும் பந்தத்துக்குள்ளேயும் இருக்கும். எது வேணாலும் என்ன செய்யலாம். அரே மாமா, அரே மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம்னு சொல்லி எதையா பார்த்துக்கலாம். போற வழி எவனும் என்ன செய்ய மாட்டான், சீண்ட மாட்டான். அப்படிப்பட்ட இடத்துல ஒரு
பிரச்சனை வந்தால் என்ன செய்யும்? கலக்கம் வரத்தான். ஆனா ஆபிரகாம் கலங்காதவனா இருந்தாலும் கூட இருக்கிறவங்க எல்லாம் எப்படி ஆளு? ஆமா, நம்மகிட்ட எல்லாம் கலக்கல்ஸ் இருக்கு. ஒருவேளை நீங்க கலங்காம இருப்பீங்க கொஞ்சம், ஆனா கூட இருக்கவங்களெல்லாம் சேர்த்து நம்ம கலக்க கலக்க அவங்களோட சேர்ந்து கலந்துரும். நம்ம எங்க இருக்கோம்னே தெரியும். ஆபிரகாம் அப்படித்தான் மாறி போனான். அவனுக்கு தேவன் இல்லாம இருந்தது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அதுக்கப்புறம் தான் தேவன் அவனுக்கு 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி மறுபடியும் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான் என்றால், தேவன் காட்டிய எல்லைக்கு நேராய் பயணப்படுகிறான். அப்புறம் சின்ன பிரச்சனை வந்துச்சு, மறுபடியும் ஒரு சின்ன திசை மாட்டம். இப்படியெல்லாம் போனதுக்கு அப்புறம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை தொடர்ந்து பெற்று அவனை அழைத்த தேசத்துக்கு போக முடியாது என்பதற்காக ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு. 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், 75 வயசுல கிளம்புறான். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து கொள். என்ன அவுட் ஆச்சு? உத்தமம் அவுட். 12ல ஸ்டார்ட் பண்ணும்போது உத்தமம் இருந்தது. மொத்தமா எல்லாரோடு சேர்ந்து ஊரை விட்டு புறப்படும் போது உத்தமம் இருந்தது. ஆனா வாழ்க்கை பாதையில ஒவ்வொரு பாதையாய் சூழ்நிலைக்காய் மாற மாற உத்தமம் என்ன செய்ய ஆரம்பிச்சது? ஆம். ஏனென்றால் உத்தமத்தை கர்த்தர் ஏன் விரும்பினார் என்றால், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை கொடுக்காமலே இருக்க மாட்டார். அப்ப சாத்தா என்ன செய்வான்? உத்தமமாய் தேவனுக்கு உண்மையாய் நாம் ஏற்றுக்கொண்டு அவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய வழிகளின்படியே நடக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தோடு போய்கொண்டிருக்கிற நம்ம வாழ்க்கை பாதையில சில சில கஷ்டமான சூழ்நிலைகளை காட்டி தேவன் காட்டின எல்லையை விட்டு வேற எல்லைக்கு கொண்டு போய், ஆபிரகாம் வாழ்க்கையில தேவையில்லாததெல்லாம் உள்ள வந்து சேர்ந்தது போல சில தேவையில்லாததெல்லாம் நம்மோட வந்து சேர்ந்து, அதனால நம்ம என்ன செய்வோம்? கலங்கி நிற்போம். ஆனா அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்கிற தேவன். 75 வயசுல அழைச்சிட்டு போனாரு. எத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் பேசுறாரு? ஆஃப்டர் 44 இயர்ஸ். இங்க போட்டிருக்க வயது பாருங்க. ஆபிரகாம் 99 வயதான போது 17. என்ன கணக்கு தப்பா போயிட்டேன். சரி இருக்கட்டும், ஓகே. 24. 24 ஆண்டுகள். அடா நல்லா ஏசியில இருந்து பழக்கப்பட்டவங்களுக்கு ஏசி ஆஃப் ஆனா செய்ய முடியாது, குறைச்சாலும் தாங்க முடியாது. அப்ப ஒரு நல்ல நிலைமையிலே கர்த்தர் செழிப்போடு ஒரு செல்வ சீமானா எந்த குறையும் இல்லாம நடத்திட்டு வரும்போது பட்டுன்னு தேவன் அப்படியே விலைக்கு கொஞ்சம் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் எப்படி இருக்கும்? நல்லா உயிரோட இருக்கணும். மூக்க பிடிச்சா என்னங்க ஆகும்? அதேதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய விருப்பம் உத்தமனாயிருப்பவனுக்கு தான் நன்மைய. அப்போ ஆபிரகாம் என்ன காரியத்துல உத்தமனாயிருந்தான்? அழைத்த வார்த்தையின்படி நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. 12:1 வாசிப்பாங்க இல்லையா? ஆதியாகமத்துல அங்க போன அவனை என்ன செய்வேன்? போற வழியில உன்னை நடத்துவேன், பாதுகாப்பேன் எல்லாம் சொன்னாரு. நீ ஆசீர்வாதமா எல்லாம் போயிட்டே இருக்கு. இப்ப அவனை கடுக்கணும்னா என்ன செய்யணும்? பெரிய தப்பெல்லாம் செய்ய வேண்டாம். ஆனா இப்ப வழி எந்த வழியில தான் போயிட்டு இருக்கான்? தேவன் காட்டிய வழியில போனாலும் கூட மனதளவுல கொஞ்சம் கஷ்டம் ஏற்பட்டுச்சு. அதுக்கு பற்பல காரணங்கள் இருக்கிறது. ஏன்னா ஆண்டவர் பிள்ளை தருவேன் என்று சொன்னார். பிள்ளை தருவேன் என்று சொன்னதுல என்ன ஆச்சு? என்னடா இத்தனை வருஷம் ஆச்சு, 75 வயசுல புறப்பட்டேன். அப்போ மொத்தம் வானத்தை காட்டுறாரு, பூமியை காட்டுறாரு, மண்ணை காட்டுறாரு, நட்சத்திரத்தை காட்டுறாரு. ஆனா என்ன செய்ய மாட்டேங்கிறாரு? அவர் சொன்ன எல்லாம் பெருகுச்சு, ஒரு சந்ததி பெருகும், வாழ்க்கை பெருகும், எல்லாம் பெரு. ஆனா என் பிள்ளை என்ன செய்யலையே? கொஞ்சம் உத்தம என்ன ஆரம்பிச்சது? உத்தமனாய்
அந்த இடத்துல கொஞ்சம் மாறினது வெளியே யாருக்கும் தெரியல. யார் மட்டும் பார்த்துட்டாரு? அப்ப ஆண்டவருக்கு வருத்தம். நான் சொன்ன வாக்குத்தத்த புத்திரனை அவனுக்கு என்ன செய்ய முடியாதே, கொடுக்க முடியாதே என்பதற்காகத்தான் அவனோட பேச உத்தமம் சரியில்லை. நம்மகிட்ட வந்து நீ உத்தமமா நடக்கலன்னு சொன்னா நீங்க என்ன சொல்றீங்க? என்ன மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான ஆளை இந்த சபையிலேயே பார்க்கணும். ஈவன் பாஸ்டர் கூட பார்க்க முடியாது. அப்பதான் ஒரு நிம்மதியா மூச்சு விட முடியும். என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? என்ன மாதிரி பாஸ்டர் இருப்பாரா? மனசுல லேசா வரத்தாங்க. நானும் பாஸ்டர் சொல்லித்தான் பார்க்குறேன். அவர் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு. ஆமா, இனிமே இந்த பாஸ்டருக்கு நமக்கு உண்டான உறவை என்ன செய்யணும்? உத்தமா அவுட் ஆயிருங்க. ஆண்டவர் உத்தமா தேவனோடு மட்டுமல்ல, எல்லா மனுஷரோடும் கூட அவர் நம்முடைய உத்தமத்தை பார்த்து. தாவீதுகிட்ட கேட்டா ரொம்ப அழகா சொல்றான், உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். வேற மாற்று வழி என்ன செய்ய மாட்டேன். உத்தமமான வழியில ரொம்ப பர்ஃபெக்டா நடந்து கொள்வேன். ஆகவே தான் கர்த்தர் காத்தார், வனாந்தரத்துல காத்தார். சொந்த உறவுகள் எதிரிகள் மத்தியில காப்பாற்றினார். அவன் போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை பாதுகாத்து வந்தார். போன எல்லா இடத்திலும் அவனுக்கு தேவையானது கொடுத்தாரா? கொடுக்கலையா? நம்ம கொடுக்க மாட்டாரா? கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகவே இந்த கால வேளையில அழைத்த தேவன், அவர் உன்னை நடத்தி செல்லுகிற பாதையிலே ரொம்ப பெர்ஃபெக்டா ஓடுங்க. குறைவுகள் சோதனைக்காகவும் வரலாம், சில வேளையில நம்மை சோதிக்கும்படியாகவும் வரலாம். எது எப்படி வந்தாலும் சரி, சோதனைக்கு தப்பும் போக்கை கொடுத்து வழி நடத்துகிற தேவன் சொல்லுகிற ஆலோசனையை கேட்டு அதன்படி நடந்தால் ஒரு நாள் 2 நாள் இல்லை, 1 வருஷம் 2 வருஷம் அப்படி இல்லை, உன் ஜீவன் போகும் மட்டும் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். தாவீதுடைய சின்ன வாழ்க்கை ஆரம்பம் கஷ்டமா இருந்துச்சு, அப்புறம் இடைப்பட்ட வாழ்க்கையும் கஷ்டமா இருந்துச்சு. ஆண்டவர் வாக்கு பண்ணபடி அபிஷேகம் பண்ணபடி ராஜரீகத்தை கொடுக்கட்டா கூட அவசரப்படலை, ஆத்திரப்படலை, நிதானமா இருந்தபடினாலே அவன் சொல்லுவான் சாகும்போது, நான் தேவனுடைய ஆலயத்துக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டேன், ஆனா இப்போ என்கிட்ட இருக்கிறதுல மீதம் இருக்கிறதையும் நான் கொடுத்தேன், ஆனாலும் எனக்கு இன்னும் மிச்சம் இருக்கிறது. குறைப்படவே விடலை. ராஜாவா இல்லை, ஆனாலும் கூட எல்லாத்தையும் கொடுத்தேன். ஏன்னா வயசாகி போச்சு. நான் எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்தேன், கொடுத்ததுக்கு மேலையும் கொடுத்தேன், ஆனா இப்பவும் திறந்து பார்த்தாலும் என் கஜானா என்ன செய்யல. நன்மையை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருந்தார். நன்மையை கொடுக்காம அவர் இருக்க மாட்டார். இன்னொன்னு ஒரு வசனம் சொல்லுகிறது, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. என்னுடைய உத்தமம் குறையும் என்றால் தேவனை ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று வாழ்கிற வாழ்க்கையிலே பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று ஒரு திருச்சபையில இந்த ஒரு உறவோடு நான் வளர்ந்து கொண்டு இருக்கும் போது ஏதோ ஒரு சூழ்நிலைகளினாலே தேவனுக்கும் எனக்கும் இடையிலே காணப்படுகிற உறவிலே விரிசல் இருந்தால் தேவனுடைய துணை குறையத்தான் செய்யும். உத்தமனுக்கு நீங்க என்ன சொல்லி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீர்களோ, எதற்காக நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்தீர்களோ அந்த காரியத்தை இறுதி மூச்சு வரைக்கும் செய்வதற்கு நீங்கள் ஆயத்தமாய் இருப்பீர்கள் என்றால், வேதவசனம் சொல்லி, இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் உன்னுடைய தேவன் மரண பரியந்தம் உனக்கு துணையாயிருப்பார். ஆகவே அவர் எனக்கு துணையா இருக்க வேண்டும் என்றால் தேவனோடு இணைந்து ஓடி பெறுகிற ஆசீர்வாதமான வாழ்க்கையில என்னுடைய உத்தமம் என்ன செய்யக்கூடாது, குறையாம இருந்தா நிச்சயம் துணையா இருந்து காப்பார். ஆபிரகாம் உத்தமத்தை விட்டு கொஞ்சம் விலகி எகிப்துக்கு போனாலும்
சில சிக்கல்களிலே சிக்கி விடுபெற முடியாத ஒரு சூழ்நிலையில வந்தாலும் கர்த்தர் அவனுக்கு துணையா இருந்தாரா? கைவிடல. ஒரு பகுதியிலே நாம் குறைப்பட்டாலும் தேவன் நம்மை நடத்தி நம்மை பாதுகாப்பதிலே மறுபகுதியும் பார்த்தார். இதுவரைக்கும் பரவலாம தான் இருந்தான். இப்ப ஏதோ சூழ்நிலை, ஏனென்றால் நம்முடைய தேவன் நமக்காய் பரிதாபப்படுகிற தேவன். நித்தமும் பிதாவின் சமூகத்துல நம்முடைய நலன்க எந்த மார்க்கங்களிலே இதை காட்ட முடியும்? எங்கேயுமே இல்லை. நான் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய தன்மை படைத்தவன். எதிராய் வழக்காடக்கூடியவன். ஆனால் இன்னைக்கு நான் ஆண்டவரை பேசுறேன்னா எல்லாமே ஒரு அர்த்தம் இருக்கிறது. அவர் மட்டும் என்னை விட்டு விலகி இருந்தால் நான் எப்பொழுதோ அழிந்திருப்பேன். இன்னைக்கு நான் நிற்கிறேன் என்றால், நான் நிர்மூலமாகாது இருக்கிறேன் என்றால் அவருடைய சுத்தத்தில். சில வேளைகளிலே நான் கடந்து செல்லுகிற பாதைகளிலே சந்திக்கிற கஷ்டமான காரியங்கள், என்னடா ஆண்டவருக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்மையே போட்டு என்ன செய்யறாரு, வெளுன்னு வெளுக்கிறாரு. அழுக்கு துணியா இருந்தா வெளுக்கிறது சரிதான். கோணலும் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா தட்டி நிமிக்கிறது சரிதான். சரியா இருக்கிறத போட்டு அடி அடின்னு அடிச்சா எப்படி இருக்குது அப்படின்னா மனசு கொஞ்சம் என்ன ஆகுது, உங்களுக்கு அசையாது போல இருக்கு. நீங்க எதுக்குமே அசைய மாட்டேன். ஏதாவது ஒண்ணுக்கு அசைஞ்சிங்கன்னா சரி, இப்போ அதுக்கு அசைகிறாங்க இதுக்கு அசைகிறாங்களான்னு பார்த்துக்கலாம். எதுக்குமே அசையும், எப்பவுமே ராஜ கம்பீரமா தான் இருக்கு. குறைவு இருக்கிறது. எப்படின்னா பாவியா இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் மனசு ஏத்துக்கும். ஆனா தேவனுக்கென்று வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது சில அடிகள் காயங்கள் வரும் என்றால் அதை நம்ம மனசு என்ன செய்யாது, ஏத்துக்கவே ஏத்துக்காது. ஆனா ஆண்டவர் அப்படியே விட்டுட்டார்னா முதற் கோணல் கர்த்தர் அப்படி விடலை. தேவன் எதற்காய் நம்மை கண்டுபிடித்தாரோ வனாந்தரத்துல கண்டுபிடிச்சாராம். நரிகள் ஊழையிடக்கூடிய வனாந்தரத்திலே உன்னை கண்டுபிடித்தேன் என்று சொன்னார். கண்டுபிடித்த நம்ம அப்படியே கொண்டு வந்து பக்குவமா இம்மட்டுமா நடத்தி திருச்சபையில வைத்து அவருடைய வார்த்தைகளை சொல்லி வழி விலகும் போது வழி இதுவே என்று நம்மோடு கூட பேசி நம்ம எந்த ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்தி சென்றாரோ அதுல குறைபடாதபடி பாதுகாத்து கொண்டு, முக்கியமா இப்ப எதுல குறைஞ்சது போல தெரியுது, நம்முடைய உத்தமத்திலே, தேவனை நேசிப்பதிலே, தேவனை ஆராதிப்பதிலே, தேவனுடைய வசனம் கேட்பதிலே, தேவனுடைய சித்தம் செய்வதிலே, அவருடைய வாஞ்சையை அறிந்து நடப்பதிலே, தேவன் நமக்கு காட்டின சில செய்யும்படியா சொன்ன செய்யறதுல என்ன சொல்ல, செய்யறேன் ஆண்டவரை, ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் செய்யாமலாம் இருக்க மாட்டேன். ஒரு பிள்ளை இருந்துச்சு, செய்வேன்னு சொன்னா செய்யலை. இன்னொரு பிள்ளை செய்ய மாட்டேன்னு சொல்லிச்சு, ஆனா செஞ்சிருச்சு. எது நல்ல பிள்ளை? நம்ம அப்படிப்பட்ட பிள்ளைதான். முடியாது என்று சொன்னாலும் மறுத்தாலும் கூட நமக்குள்ள ஒரு மனசாட்சி இருக்கு. அதை நம்மள என்ன செய்ய மாட்டேங்குது, விட மாட்டேங்குது. ஏய் செய்டா செய்டா, செய்து பிடிச்சிடுறா. அந்த உணர்வு யார் கொடுத்த உணர்வு? தேவன் கொடுத்த உணர்வு. அந்த உணவின் மூலமாய் உத்தமமாய், ஏன் உத்தமம் தேவைன்னா நன்மை வேணும்னா, ஜீவனுள்ள நாளெல்லாம் உனக்கு நன்மை தொடர வேண்டும் என்றால், உன் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும் என்றால், தேவன் நடத்தி செல்கிற பாதையில உத்தமமாய் இருந்தால் எது வந்தாலும் சரி கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவர் ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டார். நம்பினவன் அவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், தள்ளாட விட்டார். உன்னை காக்கிற தேவன் உன்னை விட்டு விலகாமலும் உன்னை கைவிடாமலும் இருப்பார். ஆகவே தான் அதை உணர்த்தும்படியாய் மறுபடியும் அவன் தேவனுடைய பாதையிலே போய் கொண்டிருந்தாலும் உத்தமம் குறைஞ்ச ஸ்பீட் என்ன ஆகும்? இந்த ஆரம்பத்தில் ஆண்டவர் சந்திச்ச நாளில் பார்த்தீங்கன்னா 9 மணி ஆறாவதுனா 8:30 வந்துடுவாங்க. எங்கேயும் பார்க்க மாட்டாங்க, நேரம் யாரை மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் நாள் போக போக சில கஷ்டங்கள் பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் பார்க்கும்போது
வர்றது கொஞ்சம் கொஞ்சமாக லேட்டாகும். டக்குன்னு லேட்டாக போக மாட்டோம். ஏன்னா உள்ள ஒரு போராட்டம் இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் லேட்டாக போவோம். அப்புறம் யாரும் கண்டுக்கவும் மாட்டோம். நம்ம மனசே தீட்டிக்குவோம். உலகத்தில் சொல்லுவான்ல, திருட திருட திருட்டும் எப்படி இருக்கும்னா நேர்மையான ஒரு தொழிலாய் தெரியும் என்று சொல்கிறான். பழக பழக பாவமும் தூய்மையாய் காணப்படும் என்கிறான். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் சொல்றேன், வாய்ப்புண்டு, கர்த்தர் அதனால விட்டுவிடாதபடி ஆபிரகாமை தொடர்ந்து நடத்தத்தக்கதா. இவன் கொஞ்சம் தொய்வடைந்து இருக்கிறான். இந்த இடத்த சரி பண்ணிட்டா அவன் ஓடுற பாதையில் செக்யூர்டா போகலாம். அவனுக்கு நன்மை கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அவனுக்கு நான் எப்பவும் துணையா இருக்கலாம். ஆகவே ஆபிரகாமே, நீ எனக்கு முன்பதாக எப்படி நட, உன்னோட கூட இருக்கான பற்றி பிரச்சனை கிடையாது எனக்கு, நீ எனக்கு உத்தவமாய். ஆகவே தேவனால் சந்திக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைய யார் எப்படி போனாலும் பரவாயில்ல, நீ தேவனுக்கு முன்பதாய் உத்தமமாய் நடக்க ஆரம்பித்தால் நன்மையும் கிடைக்கும், துணையும் கிடைக்கும். நீ அப்படி இருக்கும்போது விவேகமாக நீ நடப்பாய். உன் கால்கள் ஒரு நாள் சறுக்காது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்படியே போயிட்டு இருக்கிறான். அடுத்து பார்த்தீங்கன்னா 18ஆம் அதிகாரம் வந்த உடனே தேவன் ஒரு வளர்ச்சியை விரும்புகிறவர், ஒரு வளர்ச்சியை கொடுக்கிறவர், ஒரு நிறைவை கொடுக்கிறவர். தொடர்ந்து இப்போ ஆபிரகாம் எடுத்துக்கிட்டோம் வச்சுக்க, நடுக்கடல்ல நிற்கிற மாதிரி. நடுக்கடல்ல போய் நின்றுட்டு திசையை பார்த்தீங்கன்னா எங்க இருக்கும்னே தெரியாது. கப்பலோட்டிய இடத்துல அந்த வழிகாட்டும் கருவி இருக்கிறதுனால அது வேற. இப்ப நமக்கு எல்லாருக்கும் செல்போன்ல என்ன இருக்குது, ஜிபிஎஸ் இருக்குது. எங்க இருந்தாலும் அந்த இடத்த நம்ம உடனே டச் பண்ணிட்டு பார்த்துட்டு இன்னொருத்தரை கூப்பிடனாலும் இந்த இடத்துல இருந்து நான் இருக்கேன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிடலாம். அவரும் கரெக்டா அதை பார்த்துட்டு வந்துடுவார். நடுக்கடல் இருந்தா திசை என்ன செய்யாது. ஒரு நடுக்காட்டுல மாட்டிட்டா திக்கு நிறைய விஷயம், திக்கு தெரியாமல் அழைக்கிறேனே, என்ன பண்றதுன்னே தெரியல வாழ்க்கை இந்த பாதையில. ஒரு சின்ன விஷயம் நான் இப்படியா சமாளிச்சிருப்பேன். கொஞ்சம் காலில் ஊனி நிக்கிற மாதிரி நிலைமையில இருந்திருந்தா எதையா சமாளிச்சிருப்பேன். இப்போ என்ன செய்யறதுனே தெரியல, தடுமாறி கொண்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட வேளையில வேதத்துல வாசிக்கும் போது கூட வருஷத்தின் நடுவில் உயிர்ப்பிக்கிறது. ஒரு வாக்குத்தத்த வசனத்தை சொல்லிட்டா கூட நடுவுல என்ன வந்துடுது, தொய்வு வந்துடுது. நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டா கூட என்ன வருது, பசி வர்ற மாதிரி. எவ்வளவுதான் வாக்குத்தத்த வசனத்தை குறித்து டெய்லி கேட்டு வந்தாலும் என்ன வந்துடும், சில தொய்வுகள் வரத்தான் செய்யும். ஆகவே வருஷத்தின் நடுவிலே மறுபடியும் உயிர்ப்பிக்கிற தேவன் இந்த மாதத்திலே நம்ம உயிர்ப்பிக்கும்படியாய் நம்மோடு கூட சில வார்த்தைகளை நம்மோடு பேச கர்த்தர் இந்த நாளிலே உதவி செய்து இருக்கிறார். வாசிக்கலாம். 18ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்தை வாசிங்க. நிறுத்தி வாசிங்க, வேணாம். ஆக சொல்றேன். சரி, தேவன் உணர்வுள்ள தேவன், உணர்த்துகிற தேவன், சிச்சிக்கிற தேவன் தான். ஆனால் சிச்சிக்கிட்டே இருந்தாலும் என்ன, குஷ்டரோகிக்கு என்ன வராது, என்னதான் குத்துனாலும் இன்னொரு வியாதியும் இருக்கு. அது மாதிரி அந்த வியாதினா எங்க வெட்டுப்பட்டு ப்ளீடிங் ஆனாலும் தெரியாது. அது மாதிரி தேவன் உணர்வுள்ளவர், ஆபிரகாமையும் உணர்வுள்ளவனாய் மாற்றுகிறார். அதனாலதான் சங்கீதக்கு ஆண்டவரே உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தான். தொடர்ந்து அந்த ஆசீர்வாதத்தின் நிறைவு என்னை விட்டு போகாம இருக்க, வழி நடக்கிற அந்த வழி பயணத்திலே ஒன்றும் குறைவிடாமல் இருக்க, தொடர்ந்து நாம் பெறுகிற நன்மைகள் ஆசீர்வாதங்கள் பெருகிக்கொண்டே செல்வதற்கு உணர்வு அவசியம். என்னைக்காவது கர்த்தருடைய காரியங்களை குறைபடும் போது இப்படி இருக்கிறேன்னு சொல்லி உணர்வடைஞ்சவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? கையை வைத்துங்க. அதுவும் கம்மி. என்னம்மா கையை வைத்துட்டு முடிக்கிறிய? பேர சொல்ல மாட்டேன், பயப்படாத. நான் தான் ஒருத்தர் மூஞ்சி பார்த்து தானே பேசுறேன். நான் எப்படி இருந்தேன், நான் இப்படி ஆயிட்டேன். மற்றதுக்கெல்லாம் யோசிப்போம், எப்படி இருந்தேன்,
நீ எப்படி பிறந்த, எப்படி வளர்ந்த, என் கல்யாணம் ஆகும் முன்னாடி எப்படி இருந்த, இப்படி இல்லை வரிசையா லிஸ்ட்டை போட்டுட்டு அதெல்லாம் உணர்வடைய. ஆனா நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நாள் நம்ம எதனால பிறந்தோம்? வசனத்தால் பிறந்தோம். வசனத்தால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஆமென். எவன் உலகத்தை ஜெயிக்கானா இல்லையோ, யாரால ஜெயிக்க முடியுதா இல்லையோ, யாருக்கு ஜெயிக்கக்கூடிய எல்லா காரியங்கள் இருக்குதா இல்லையோ, எனக்கு எதுவுமே இல்லாட்டாலும் வசனத்தால் பிறந்தால் உலகத்தை ஜெயிப்பேன். என்னை தோல்வி அடை செய்கிறவன் சாத்தான், தோல்விக்கு நேராய் வழி நடத்துகிறவன் சாத்தான், தோல்வியான காரியங்களுக்குள்ள என்னை கொண்டு செல்கிறவனும் பொல்லாங்கன் என்னை தொடவே மாட்டான். What a wonderful experience you are having or gaining through Christ. கிறிஸ்துவின் மூலமாக ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை எப்படி நாம் பெற்றுக்கொள்கிறோம், பெற்று தொடர்ந்து முன்னேறுகிறோம் என்றால் கர்த்தர் உணர்த்துகிறபடியினாலே. கர்த்தர் உணர்த்துகிறவன் கர்த்தரால் சிட்சிக்கப்படுகிறவன் பாக்கியவான். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை ஒரு நாளும் தீமைக்கு ஏதுவாக அவர்களை சிட்சிக்கிறதே இல்லை. நன்மைக்கு ஏதுவாய் சிட்சிக்கிற தேவன். சிட்சையினாலே என்ன நடந்துச்சுன்னு தெரியல வாழ்க்கை பாதையில, அவனை கர்த்தர் உணர்த்தும். இது முன்னாடியெல்லாம் அவன் சொல்லியிருக்கணும். இது 12ஆம் அதிகாரத்துல ஸ்டார்ட் ஆயிருந்தா 8th போயிருப்பானா? ஆகார் வந்திருப்பாளா? தேவையில்லாத வந்திருக்குமா? திசை மாறி போயிருப்பானா? இது ஆரம்பத்தில் இல்லை. அந்த உத்தமமாய் நடந்து கொள் என்று வந்த பின்பு தேவன் உணர்வை கட்டளை. ஆகவே தேவ பிள்ளைகளே, நீங்க ஆண்டவரை உத்தமமாய் நடக்கணும். நான் எப்படி உமக்கிட்ட ஒப்பு கொடுத்தேனோ, உணர்த்தி என்ன செய்யும்படியா சொன்னேனோ அந்த காரியத்தில் நான் சாக மட்டும். யோபு 27ஆம் அதிகாரத்தை சொல்றான், என் உத்தமத்தை விட்டு நான் விலகவே மாட்டேன். ஆரம்பத்திலையும் விலகல, எல்லாத்தையும் இழந்தும் விலகல, உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை நான் அழிந்து போனா விலகல, நான் சாக மட்டும் என் உத்தமத்தை விட்டு 10 மடங்கு அவனை ஆசீர்வதித்தான். 10 மடங்கு. ஆனா அவனுக்கு 10 தான், எனக்கு 100. தேவனுக்காக நான் 1 விட்டேன் தான், ஒரு காரியத்தை தியாகம் செய்தேன் என்றால் 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறது. ஆகவே நீ குறைஞ்சே போக மாட்டார். தேவனுக்கு நேரத்தை தியாகம் பண்ணியிருக்கிறீங்க, பல காரியங்களை தியாகம் பண்ணி நீங்க வந்திருக்கிறீங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் படிப்படியா நிச்சயமாக வருவார். அன்றியும் நீங்கள் அவரால் உயர்த்தப்படும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தில் இவனுக்குள்ள அது வந்துச்சு. சங்கீதக்காரன் கேட்டுட்டான், ஆண்டவரே உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு, நிலைவரமான ஆவி எனக்கு சிருஷ்டி. ஆண்டவரே நீங்களும் கேட்டா நிச்சயமா தேவ கட்டளையின்படி நடக்க ஆரம்பிச்சு. அவன் சொல்லுகிறான், அவனுடைய தன்மையை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றுவதற்காக அவன் தன் பிள்ளைகளுக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடங்கள் என்பதை அவர்கள் எல்லாருக்கும் கட்டளையிடுவான். தான் மட்டுமல்ல, பிள்ளைகளை பற்றி ஒரு வாரம் பேச போறான். அன்னைக்கு பிள்ளைகளாகி அனைவருக்கு கோபம் வரும். அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. சரியா பிள்ளைகளை வளர்க்கலன்னா தயவுசெய்து திருத்திங்க. பிள்ளைகள் கர்த்தரால் உனக்கு அளிக்கப்பட்ட சுதந்திரம், அவர் கொடுத்த பலன், நடத்துவது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. அதை முடிஞ்ச அடுத்த வாரத்தில் பேச. நிறைய எத்தனை பேர் ஆப்சண்ட் ஆகிறீங்கன்னு எனக்கு தெரியல. அதுபடி எனக்கு கவலை கிடையாது. சொல்ல வேண்டியதை என் மேல் விழுந்த கடமை. இல்லைன்னா எனக்கு ஐயோ, நானும் ஐயோன்னு போயிடக்கூடாது, நீங்களும் ஐயோன்னு போயிடக்கூடாது. நல்லா இருக்கிறதுக்கு சில காரியத்தை சொல்வேன். ஆபிரகாம் தேவனுக்குள் பிறந்து வளர்ந்தவன் அல்ல,
ஆனாலும் சந்திக்கப்பட்ட பின்பு தேவன் அவனை அந்த 24 ஆண்டுகள் நடத்தின அந்த காரியத்துல எவ்வளவு அழகாய் கற்றுக்கொண்டு அவன் தன் பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா, வாக்குத்தத்தம் என்னோட இருந்தா போதும். நிறைய பேர் என்னோட போனா போதும் பாஸ்டர், மீதை எப்படி கேர் கட்டு போனாலும் எனக்கு என்ன, நான் நல்லா இருந்தா போதும். வாழ்க்கையில் அவன் அப்படி இல்லையா? நான் என் பிள்ளைகளும் அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் சந்ததியை கர்த்தரால் ஆசீர்வதிக்க முடியும். அந்த கற்பனைகள், அந்த கட்டளைகள், இவைகளிலே அவர்கள் சீராய் வளர்க்கப்பட்டபடியினால இன்னைக்கும் இஸ்ரவேல் கொடுத்த ஆசீர்வாதம் மாறிடுச்சா? மாறல. உலகமே சேர்ந்து இஸ்ரவேல் ஜனத்தை எதிர்த்தாலும், பற்பல நாடுகள் சேர்ந்து ஒன்றிணைந்து எதிர்த்தாலும் இன்னைக்கு வரைக்கும் நிற்கிறது காரணம் என்ன தெரியுமா? அந்த ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை யார் சம்பாதிச்சு கொடுத்துட்டா? ஆபிரகாம் சம்பாதிச்சு கொடுத்துட்டா. நம்மையும் சொல்லும் போது வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்குள் நம்மை ஆசீர்வதிக்கிறது. அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நமக்கும் அளிக்கப்படுகிறது இந்த நாளில். அப்ப அந்த ஆபிரகாமின் அனைத்து ஆசீர்வாதங்கள் அவனுக்கு எப்படி நமக்கு எப்படின்னு இருக்கு. ஆனா அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நம்ம கொடுத்தா நம்மளை பிடிக்கவே முடியாது. இன்னைக்கு ஏதோ அப்படியே தொட்டுக்க தொடச்சிக்கன்னு இருக்கனாலதான் இயேசுவே இயேசுவேன், இல்லைன்னா ஏசுவாது கீச்சுவாகுது பாப்பா அப்புறம் போயிருக்கு. அதனாலதான் அந்தண்ட படியை நமக்கு மொத்தமா தர மாட்டேன்றார். வேற ஒன்றும் இல்லை. அவரிடத்துல வஞ்சனை இல்லை, வஞ்சனை செய்கிறவரும் அல்ல. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வசிக்கப்படுகிறவர். நல்ல எல்லாத்தையுமே கொடுப்பார், பொய் சொல்ல மாட்டார், சொன்னதை செய்து முடிப்பார். அதை நீ பெற்றுக்கொள்ளப்பட்ட உன்னை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். அப்படிப்பட்ட தேவன் நம்மை நடத்துவதற்காகத்தான் அன்னைக்கு ஆபிரகாமுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தந்து அவனை நடந்து வந்த பாதைகளில் தவறி போன காரியங்களை அறிய செய்து உத்தமனாக்கி பின்பு அவன் என்ன செய்கிறான் என்றால் கட்டளைகளை, பிரமாணங்களை தன் குடும்பத்தார் யாவருக்குமே சொல்லிக் கொடுத்தான். அதனாலதான் குடும்பத்துல வளர்ந்த எலியேசர் ஆஸ்திக்கு, ஆபிரகாமின் ஆஸ்திக்கு எவரையும் உயர்த்துவது, எவரையும் ஆசீர்வதிப்பது தேவனுக்கு கஷ்டமான காரியம் அல்ல. ஆகவே இந்த நாளிலே உத்தமமாய் நடக்க பிரயாசப்படுங்கள். உத்தம உணர்வை தரும்போது நாம் நம்முடைய குடும்பத்தை வாக்குத்த ஆசீர்வாதத்தை பெறத்தக்கதாக வழி நடத்தினால், எப்படி ஆபிரகாமை அந்த ஆசீர்வதித்தோடு மட்டுமல்ல, இன்னைக்கு இருக்கிற ஆபிரகாமின் சந்ததியை ஆசீர்வதிக்கிற வண்ணமாய் ஆவிக்குரிய சந்ததியாய் காணப்படுகிற நம்மையும் தொடர்ந்து நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம்.